தமிழகத்தில் வரும் ஆண்டு ஜல்லிக்கட்டு நிச்சயம் நடைபெறும் என்று மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பொன் ராதாகிருஷ்ணனுடன் எமது செய்தியாளர் அரவிந்த் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு அவசர சட்டம் மூலம் வழிவகை செய்ய கோரி தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா பிரதமருக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் கேட்போம். சார் வணக்கம். முதலமைச்சர் பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு ஒரு அவசர சட்டம் கொண்டு மத்திய அரசு என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது? ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும் என்று தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் கடிதம் எழுதியதற்காக என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழக முதல்வர் மட்டுமல்ல, திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தளபதி ஸ்டாலின் அவர்களும் மற்றும் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு உடனடியாக அனுமதி வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கின்றார்கள், கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். சில பேர் போராட்டம் நடத்துகின்றார்கள். எது இருந்தாலும் கூட என்னை பொறுத்த வரைக்கும் அவையெல்லாம் நான் வரவேற்கின்றேன். அதே நேரத்தில் கடந்த 1.5 ஆண்டுகளாக இந்த ஜல்லிக்கட்டு இந்த ஆண்டு நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக நாம் முயன்று கொண்டிருக்கின்றோம். நேற்றைய தினம் மரியாதைக்குரிய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் அவர்களும் அவருடைய துறையைச் சேர்ந்த அதிகாரிகளும் நானும் இருந்து எந்த வகையிலெல்லாம் ஜல்லிக்கட்டு நடத்த முடியும் என்பதை பற்றி தீர ஆலோசித்து சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த முடிவுகளின் அடிப்படையில் நிச்சயமாக எந்த சந்தேகமும் இல்லாமல் வரக்கூடிய 2016 ஆண்டு ஜனவரி மாதத்திலேயே ஜல்லிக்கட்டு நடத்த முடியும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது.